வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதி. ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு முக்கியமாக ஒரு விவகாரம் போயிட்டுருக்குங்க. அதாவது நீட்டு தான். நீட்டில் கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டார். வேறு கல்வித்துறை அமைச்சரை நியமிச்சிருக்காங்க. இந்த கல்வித்துறையில் என்னென்ன சீர்திருத்தம் வரணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் அரசாங்கம் விவாதத்தை இனிஷியேட் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போது முக்கியமான பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் அது முக்கியமான பிரச்சனை. எப்படின்னா, தமிழ்நாடு பேன் நீட்டுன்னு சொல்லுது. நீட்டை தடை செய் அப்படின்றது தமிழ்நாட்டோட டிமாண்ட். ஆனால் ஆல் இண்டியா டிமாண்ட் ஃபேர் நீட். நீட் ஃபேராக நடக்கணும் அப்படின்றது தான் ஆல் இண்டியா எல்லாம் இருக்கக்கூடிய மூமெண்ட்டோட டிமாண்ட். இப்போ தமிழ்நாட்டில் பாலன் இல்லத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டம் நடந்தது. பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டத்தில் அமைச்சர் ராஜ்மோகன் வந்தார். அவரை கிட்டத்தட்ட கலாய்ச்சி விட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த போராட்டத்தோட வடிவமே முழுக்க முழுக்க ஆன்டி தாவேகாவாக போயிடுச்சு. தாவேகாவுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவே பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டம் போச்சு. அதே மாதிரி தான் ராஜரத்ன ஸ்டேடியத்துலேயும் இவங்க தாவேகா அளவுக்கு ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவும் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. திமுகவில் வீரமணின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தான் மாணவரணி சார்பில் பேசினாங்க. இவ்வளோ தான் திமுகவுடைய ரியாக்ஷனு. திமுகவும் பெரிய அளவுக்கு ஆட்களை திரட்டிலாம் பண்ணல. அதிமுக சுத்தம் ஒன்றுமே இல்லை. தாவேகா அவங்க நேராக ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர இதுக்குள்ளே அவங்க வரவே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டோட நிலவரம். ஆனால் தமிழ்நாட்டோட நிலவரம் ரொம்ப சீரியஸ். அதாவது இன்றைக்கி போராட்டத்துக்கு வந்தவங்க தான் உங்களுக்கு நார்த் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இன்றைக்கி போராட்டத்தில் வந்தவங்க தான். அது முழுக்க முழுக்க யூபி, பீகார், அசாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக ஸ்ட்ரெங்தன் ஆக தான் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா பண்ண வச்சாங்க அவங்க. இப்போது அது ஒரு நெகோசியேஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது கொஸ்டின் என்னென்னா, தமிழ்நாடு முன்வைக்கிறது பேன் நீட். பேன் நீட்டுன்னு தமிழ்நாடு முன்வைக்கிறதுல ஒரு சயின்டிஃபிக் ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்குது. ரைட்டுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் இந்தியா முழுக்கவே 22 லட்சம் பேர் எழுதுகிறாங்க நீட்டை. 11 லட்சம் பேர் அதில் பாஸ் ஆகுறாங்க. 11 lakhs. ஆனால் மொத்த மெடிக்கல் வேக்கன்சி 1,30,000 தான் இருக்குது. அதில் கவர்மெண்ட் வேக்கன்சி 64,000. மீதி 63,000 ப்ரைவேட் வேக்கன்சி. அவங்க இந்த 11 lakhs பாஸ் ஆகுறாங்க இல்லைங்களா, இதுக்குள்ளேருந்து அவங்க எடுத்துக்கலாம். யாரை வேணால் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அதாவது முன்னாடி டொனேஷன் வாங்குறது ஒரு ரகசியமாக நடக்கும். துண்டு சீட்டில் எழுதி கொடுப்பாங்க. அப்படி டொனேஷன் கட்டணும், இப்படி டொனேஷன் கட்டணும், அதெல்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கும். கல்வி கொள்ளை அசுரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போடுவோம், பேசுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷனை நீட் லீகலைஸ் ஆக்கியிருக்கு. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அவங்களுக்கு தேவையான, இப்போது நீட்டில் ஒரு 200 மார்க் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், ஜஸ்ட் பாஸ். அந்த மாதிரி ஆட்களை இவங்க ஸ்ட்ரைட்டாக இவங்க எம்பிபிஎஸ்க்கு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹோப்ஸை கொடுத்துருக்கு. இது +2 அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை டோட்டலாக கெடுத்துருக்கு. +2 பாஸ் பண்ணணுன்ற தேவையே இல்லை. இப்போது நீட்டுக்கு போனோம், எம்பிபிஎஸ் போனோம் அப்படின்னும்போது +2 பாஸ் பண்ணால் போதும். பாஸுன்றது ஒரு ஆவரேஜ் பாஸு. ஆனால் +2ல் அதிக மார்க் எடுக்கிற பசங்க தான் எம்பிபிஎஸ்க்கு போவாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருந்தது.
அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ இல்லை. ப்ளஸ் டூவில் நீ நார்மலாக பாஸ் பண்ணிக்கோ, நீட்டில் பாஸ் ஆகிறது கட்டாயம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது ப்ளஸ் டூன்ற அந்த ஹையர் செகண்டரின்ற அந்த எஜுகேஷனே டோட்டலாக வந்து உங்களுக்கு பேன் ஆகிடுது. இப்படி போகக்கூடிய இந்த நீட்டோட விஷயங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இந்தியா முழுக்க 35,000 கோடி அவங்க வந்து அவங்களோட ரெவென்யூ 35,000 கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்படுது நீட்டுக்காக. அப்போது இது வந்து பல மாநில பட்ஜெட்டை விட மிகப்பெரிய பட்ஜெட். இந்த மாஃபியா தான் வந்து நீட்டை வந்து தூக்கி பிடிக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்துலலாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு அலோவ் பண்ணப்படாமல் கூட இருந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ளே வருது. அதுக்கப்புறம் நரேந்திர மோடி உள்ளே வராரு. இதெல்லாமே வந்து இந்த நீட் மஃபியா இவங்களுடைய ஒர்க்கு தான் அது. அதோட ஒர்த் வந்து 35,000 crores. அதில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் லீக்ஸ் வருது. பெரிய அளவுக்கான கொஸ்டின் லீக்ஸ் வந்து நிறைய அளவுக்கு வருது. நீட்டுன்ற எக்ஸாமே வந்து ரொம்ப மோசமாக போகுது. நீ எதையும் படிக்க வேணாம், நீட்டை மட்டும் படித்து பாஸ் ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னா இந்த நாமக்கல் நர்சரி ஸ்கூல்கள் வந்து முன்னாடி பண்ணுவாங்க. +1 பாடம் எடுக்க மாட்டாங்க, டைரெக்டாக +2க்கான பாடத்தை எடுப்பாங்க. +2ல் தான் மார்க் வரும், ஆனால் +2க்கான பாடத்தை இது பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் பள்ளிகள்லாம் பல பள்ளிகளில் வந்து புக்ஸு கொடுத்து ஆன்சர் ஷீட் வந்து எழுத சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய எஜுகேஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. எக்ஸாம் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. அந்த போர்டே, எக்ஸாம் நடத்தக்கூடிய அந்த போர்டே, அது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடி. அந்த போர்டில் இருக்கக்கூடிய 50 பேர் வந்து டெம்ப்ரரி ஆட்கள், ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் பர்மனெண்ட்டான ஆட்கள் அப்படின்ற லெவலில் வந்து அந்த போர்டு வந்து இருக்குது. இதுதான் இந்த எக்ஸாம் சிஸ்டத்துடைய டோட்டல் வீக்னஸ். இந்த எக்ஸாம் சிஸ்டம் இல்லாமலேயே, நீட் எக்ஸாம் இல்லாமலேயே தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு செக்யூர் பண்ணியிருக்கு. நல்ல நல்ல டாக்டர்ஸு, மிகப்பெரிய மருத்துவர்கள் எல்லாருமே உருவாக்கியிருக்கோம். இந்தியாவிலேயே மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இங்கே தான் வந்து நீட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த இடத்துல தான் மோசமாக இதுவாகுது. இப்போ இந்த 35,000 கோடி ரூபா செலவு பண்ணி நீட் கோச்சிங் சென்டர் மூலமாக தயாராகி வரக்கூடிய பசங்க வந்து எந்த அளவுக்கு வருவாங்கன்றது உங்களால் சொல்லவே முடியாது, ரைட்டுங்களா? ஆனால் +2ல் வந்து ஹையஸ்ட்டு மார்க்கை ஸ்கோர் பண்ணுற பசங்க வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு படித்து வருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீட்டில் வந்து முக்கியம் எம்பிபிஎஸ்க்கு வந்து பயாலஜியில் ரொம்ப கம்மியாக மார்க் வாங்குறவங்க கூட நீட் பாஸ் பண்ணிடலாம். அவன் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கட்டி அவன் வந்து டாக்டர் ஆகிடலாம். ஸோ இந்த நீட் சிஸ்டமே வந்து டோட்டலாக மோசடியான ஒரு சிஸ்டம். இதில் வந்து கொள்ளை நடக்குதுன்றது தான் தமிழ்நாட்டோட நிலை. தமிழ்நாடு தான் பேன் நீட்டுக்குள்ளே போகுது, அவங்கெல்லாம் ஃபேர் நீட்டுக்குள்ளே போகிறாங்க, இல்லைங்களா? அப்போது அவங்க வந்து கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆன்லைனில் தான் இருக்காங்க. அவங்களுடைய டெக்ஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலவரம் பற்றின ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டு. இன்றைக்கி அந்த போராட்டத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணதில் அவங்க வந்து மத்திய அரசுக்கிட்ட போய் உக்காந்து பேசினதில் ஒரு டிமாண்ட் வந்து இன்றைக்கி வரைக்கும் அக்செப்ட் பண்ணப்படல. வெஸ்ட் பெங்கால் பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மாதிரி, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த மாதிரி மாநிலங்களில் வந்து இன்க்ளூடிங் பீகார் வரைக்கும் வந்து அங்கே வந்து இந்த போராடிய மாணவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகள் வந்து வாபஸ் வாங்கப்படல. ஸோ இது வந்து பெரிய விஷயமா அங்கே போயிட்டுருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் வந்து தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்டை வந்து எடுக்கிறாங்க.
பேன் நீட் ஏன் பண்ணக்கூடாது, அவங்களோட டிமாண்டாக பேன் நீட் ஏன் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்குது. இவங்களுக்கும் ஒரு சிஜேபிக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் ஒரு திங்க் டேங்க் வந்து இப்போ உருவாயிருக்கு. அந்த திங்க் டேங்க் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போது அவங்க காம்பன்சேஷன் கேட்கக்கூடிய 20 பேர்களில் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே செத்து போனவங்களாம் இருக்காங்க. நீட்டால் தற்கொலை பண்ணிக்கிட்டோம். அவங்க பேர்லாம் லிஸ்ட்டில் கிடையவே கிடையாது. அவங்க பேர் சேர்க்கப்படவும் இல்லை. அதை சேர்க்கணுன்ற கோரிக்கை தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இங்கேருந்து போகவும் இல்லை. ஆனால் அவங்க இந்த 2026 பீரியடில் வந்து எக்ஸாம் பேப்பர் லீக் உட்பட பல விஷயங்கள் நடந்ததில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை மட்டும்தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இப்போது அடிச்சிருக்காங்க, மாணவர்களை அடிச்சிருக்காங்க. மாணவர்களை எப்படி அடிச்சிருக்காங்கன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பெரிய கான்செப்ட்டு. அதில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, அவங்க வந்து பாம்ஸ் போட்டிருக்காங்க. போலீஸ் பாம்ஸ் வந்து மின்சாரம் கண்டென்ட் இருக்கக்கூடிய பாம். உங்கள் மேலே போட்டோன்னே உங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கலாம். தீவிரவாதிகளுக்கு எதிராக காஷ்மீரில் யூஸ் பண்ணுற பெல்லட் குண்டு, சைக்கிள் பால் மாதிரி இருக்கும், பால்ரஸ் குண்டு மாதிரி, அந்த குண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணீர் புகை குண்டுகளே அவுடேட்டட் கண்ணீர் புகை குண்டுகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட எஃபெக்ட் வந்து மாணவர்கள் மேலே எப்படி இருக்குன்றது தெரியல. ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து இவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சி திரும்பி அட்டாக் பண்ணி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த போராட்ட களங்களுக்குள்ளே நடந்திருக்கு. அதை பற்றி இதுவரைக்கும் கவனம் செலுத்தாத சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி கவனம் செலுத்தியிருக்கு. எப்படி நீங்கள் அடிக்கலாம், மாணவர்களை எப்படி அடிக்கலான்னு கேட்டிருக்கு. அவங்க மேலே போடப்பட்ட கேஸ் வந்து வித்ரா ஆகலை அப்படின்றது வந்து இப்போது மறுபடியும் இந்த போராட்டத்தை தூண்டுது. இவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்லுங்க, நாங்கள் இந்த வழக்குகள் வந்து போடப்பட்டதெல்லாம் வாபஸ் பெறப்படவில்லை என்றால் மறுபடியும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு. அப்போ பார்த்திங்கன்னா பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் வந்து மீண்டும் போராட்டம், அசாம் போன்ற இடங்களில் வந்து மீண்டும் போராட்டம் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த போராட்ட நெருப்பு வந்து அணையலை. அந்த அணையாத இந்த நெருப்புக்குள்ளே இவங்க வைக்கிற ஃபேர் நீட் அப்படின்ற டிமாண்ட்லேருந்து பேன் நீட்ன்ற டிமாண்டை நோக்கி இவங்க நவுந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க சர்க்கிள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்குது. இன்றைக்கி வந்து எஜுகேஷன் ரிஃபார்ம் சம்மந்தமாக மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணுது. அதில் வந்து நம்ம எம்பிஸ் எல்லாருமே வந்து பேன் நீட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போவோம். நம்ம கேட்குறது வந்து அட்லீஸ்ட் ஃபார் தமிழ்நாடு நீங்கள் ஃபேர் நீட்டை கூட இந்தியா முழுக்க வச்சுக்கோங்க, பேன் நீட்டை வந்து தமிழ்நாட்டுக்காவது அமுல்படுத்துங்க அப்படின்றது தான். ஏன்னா விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தான் இந்த மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து நீட் எக்ஸாம் வந்து மிகப்பெரிய கேடுகளை உருவாக்குது. ஏழை எளிய மக்கள் வந்து மருத்துவம் படிப்பதை இல்லாமல் செய்கிறது. அதுதான் இங்கே நம்மளுடைய டிமாண்டு பேன் நீட்டுக்குள்ளே. ஸோ இந்த பேன் நீட்டு, ஃபேர் நீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம், பாலன் இல்லத்தில் நடந்த போராட்டம், தாவேகா வந்து அதில் அசிங்கப்பட்ட விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே இந்த நீட் எதிர்ப்பு என்பது போயிட்டுருக்கு. மறுபடியும் தமிழ்நாடு வந்து ஹைலைட்டுக்கு உள்ளே வருது. ஏன்னா தமிழ்நாடு தான் திராவிட இயக்கம், தமிழ்நாடு தான் பல தத்துவங்களின் தாய். மறுபடியும் அந்த விஷயங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடமாக வந்து தமிழ்நாடு வந்து மறுபடியும் வரப்போகுது. அதுக்கான விஷயங்களை வந்து திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க மாணவர்கள் மத்தியில். திமுக களத்தில் இறங்கி நின்னாதான், எஸ்எஃப்ஐ இறங்கியிருக்கு, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்னு எம்எல் அமைப்புகள் இறங்கியிருக்கு, எல்லாமே இறங்கியிருக்கு. பட் ஆனால் இங்கே திமுக இறங்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது தமிழ்நாட்டில். அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இந்த மாதிரி ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்த இந்த அமைச்சர் வந்து ஒரு ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசுகிறாங்க, ராஜகுரு ஒன்றிய செயலாளர். அப்போ வந்து லட்சுமணன் ஒருத்தர் வந்து அந்த சாத்தூர் தொகுதியில் வந்து அவர் தலையிடுறாரு அப்படின்னு
இந்த அம்மா விசாரிக்கிறாங்க. அந்த ஃபோன் வந்து டேப் ஆகி வெளியில் வந்திருக்கு. அந்த ஃபோனை கேட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த ஜெகதீஸ்வரி யாருன்னா, நான் பத்திரிகைக்காரனா சொல்கிறேன், ஒரு டுபாக்கூர் ரிப்போர்ட்டர். இந்த அம்மா இங்கே வந்து இங்கே தலைமைச் செயலகம் குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கம்ப்ளீட் டுபாக்கூர். ரைட்டா? அவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. இந்த அம்மாவோட ரூம் ஃபுல்லாக வந்து டுபாக்கூர் ரிப்போர்ட்டர்ஸு, ரவுடி பசங்க, ராக்கெட் ராஜா. இந்த அம்மாவும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, ராக்கெட் ராஜாவும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க. ராக்கெட் ராஜா வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ஜெகதீஸ்வரியுடைய சப்போர்ட் இருக்குது. ஜெகதீஸ்வரிக்கு யார் சப்போர்ட்னா புசி ஆனந்த் சப்போர்ட். அப்போது இந்த அம்மா பேசுகிறாங்க அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட. லட்சுமணன் அப்படின்றவரை பற்றி பேசுகிறாங்க. அந்த லட்சுமணனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜட்டியோட உட்கார வச்சு அவனை கொலை பண்ணுவேன்னு பேசுகிறாங்க. ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா? இந்த அம்மாக்கும் கீர்த்தனாவுக்கும் ஏற்கனவே மோதல் இருக்குது. கீர்த்தனா ஆதவ் அர்ஜுன் ரெக்கமெண்டேஷனு, இந்த அம்மா வந்து புசி ஆனந்த் ரெக்கமெண்டேஷன். இது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஒரு அமைச்சர் இப்படி அங்கே பேசுவாங்க? அடித்து தூக்கி ஜட்டியோட வச்சு அவனை உயிரோடவே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. அந்த டேப்லாம் வந்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம இதில் ப்ளே பண்ணல. இப்போது இவங்களுடைய விஷயங்கள் யார்? இவங்கெல்லாம் யார்? என்ன தரப்பட்ட ஆட்கள் வந்து தாவேகால அமைச்சர்களாக இருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஊழலே இல்லை, லஞ்சமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைக்கி ஒரு அம்மாவை, இரணியலில் லாயராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவை பிபியாக போடுறதுக்கு அனீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளரோட பிஏவா. அவர் வந்து இந்த அம்மா கிட்டே பேசுகிறார். இந்த அம்மா வந்து அந்த நம்பரோடு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா 15 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, பிபி நியமனத்துக்கு. அப்போது இந்த அம்மா கேட்குறாரு, 15 லட்ச ரூபாலாம் வராதுங்க, இரணியெல்லாம் சின்ன ஊருங்க, அங்கெல்லாம் வந்து ஒன்றுமே ஸ்கோப்பே இல்லைங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த அம்மா வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட அம்மா தான். ரைட்டா? அந்த அம்மாட்ட இவர் வந்து பேசுகிறாரு. இவர் சொல்லி பேசுகிறது வந்து அகஸ்டின்றவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார். வர்ச்சுவலாக அகஸ்டின் ரெக்கமெண்ட் பண்ணாரா இல்லையான்றது கூட பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இவங்க வந்து பிபிக்கு 15 லட்ச ரூபா கேட்குறாங்க. பேரம் வந்து இந்த அம்மா பண்ணுது. 12.5 லட்ச ரூபாய்க்கு இறங்கி வராங்க. அதுக்கு கம்மியாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் சம்பாதிக்கலாம் பிபியா அப்படின்னா, லேண்டு மேட்ரு வரும். நாங்களே ஒரு லேண்டு மேட்ருக்கு 2.5 லட்ச ரூபா பிபிக்கு கொடுத்தோம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிபி கிட்ட வரும், நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போது ஒரு சிவில் டிஸ்பியூட்டில் பிபியாக இருக்கிறவங்க வந்து தலையிட்டால் எப்படி சம்பாதிக்கலான்றதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனாக ஒரு டேப் ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி டேப்புகள்லாம் வந்து பெரிய விஷயங்களாக போகுது. இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் 25 மாநகராட்சியில் தான் வந்து தாவேகா 108 சீட்டு ஜெயிச்சுது. 25 மாநகராட்சிக்கும் நேரடி எலெக்ஷன். அதுவும் இப்போதைக்கு இவங்க எலெக்ஷனை சந்திக்க தயாராக இல்லை. தாவேகாவுக்கு எதிரான மீட்டர் வந்து தமிழக மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ஓடுறதுனால உள்ளாட்சி தேர்தல் வந்து சந்திப்பதில் இவர்கள் தங்களை தாங்களே தாமதப்படுத்தி கொண்டு நவம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கு இவங்க வராங்க. ரைட்டுங்களா? இந்த அளவுக்கான விஷயங்கள் தான் மோசமான ஒரு ஆட்சி, மோசமான ஒரு விஷயம். இதெல்லாமே வந்து இவங்க இதுக்குள்ளே வருது அப்படின்னும்போது இந்த ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறது? நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சின்ற, இங்கே ஒரு பிபி நியமனத்தில் ஊழலே இல்லை அப்படின்னு நம்ம மந்திரிகள்லாம் சொல்கிறாங்க. நிர்மல்குமார்லாம் வாயில் உண்மையை சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா மிஸ்டர் நிர்மல்குமார்? உங்களுக்கு எப்படி பொய் சொல்கிறீங்க? அது ஒரு சைடில். இந்த நீட் விஷயத்தில் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மந்திரி ராஜ்மோகன் வந்து மெரினாவில் வந்து போராட்டம் நடத்த நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு
மெரினா மெரினான்னு அவரை கிண்டல் பண்ணியே அனுப்பிச்சிருக்காங்க. அதுலேயும் மக்கள்கிட்ட தனிமைப்படுறாங்க. தமிழ்நாடு முழுக்க ப்ரைவேட் குவாரிகள் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு, கணிகை பேர்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ப்ரைவேட் குவாரி வந்து சவுடு மணல் எடுக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு லாரியும் டன் கணக்கில் மணல் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு குவாரி வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து மேலிடத்து ஆதரவோடு தான் இது வந்து நடக்குது. இந்த மாதிரி குவாரிகளில் இவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 25,000 கோடி சம்பாதிக்கலாம். சார், ஒரு பிபி நியமனத்திலேயே சின்ன லட்சக்கணக்கான விஷயத்திலேயே இவங்க வந்து இவ்வளோ பேரம் பேசி விஷயங்கள் வெளில வருது. ரைட்டுங்களா? ஒரு மந்திரி வந்து சட்ட மீறலாக வந்து ஒருத்தனை ஜட்டியோடு அடித்து தூக்கி போட்டுருவேன்னு ஒரு மந்திரி சொல்கிறாங்க. ரைட்டா? ரவுடி பசங்க, புரோக்கர் பத்திரிகையாளர்கள், எங்கள் பத்திரிகையாளர்கள் தான் சொல்கிறேன், புரோக்கர் பத்திரிகையாளர்கள், ரவுடி பசங்க இவங்களோடலாம் சகவாசம் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்து அமைச்சர் பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்கள் ஆட்சி. உங்கள் மாவட்ட செயலர் பச்சையாக லஞ்சம் கேட்குறாரு. எப்படிலாம் லஞ்சம் வாங்கிட்டு எப்படிலாம் சம்பாதிக்க முடியுன்றது வேறு, விளக்க உரை வேறு. அவர் எப்படிலாம் நீங்கள் சம்பாதிக்க முடியும்? நீங்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை, லஞ்சம் இல்லாத ஆட்சியை நீங்கள் தந்துடுவீங்களா? ஒரு போராட்டம் நீட்டு தொடர்பாக பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் நடக்குது. அதை போராட்டம் நடத்துறதுக்கான அனுமதியை கொடுக்குறதுலையா உங்களுக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்குது. ஏன் மெரினா வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் புரட்சி பண்ணுறீங்களே, மெரினா ஓப்பன் பண்ணி விடுங்களேன். இன்றைக்கி ஒரு புரட்சி 100 மீட்டர் பக்கத்தில் வந்து சாராய கடைக்கு 100 மீட்டர் பக்கத்தில் வந்து பார் திறக்கக்கூடாதுன்னு திமுக அரசு உத்தரவு போட்டிருந்தது. அந்த உத்தரவை வந்து மீறி இனி வந்து நீங்கள் திறந்துக்கலாம். 100 மீட்டருக்குள்ளே ப்ரைவேட் பார் திறந்துக்கலாம். மணல் கொள்ளை, ப்ரைவேட்டு பார் கொள்ளை, அரசாங்க வழக்கறிஞர் நியமனத்தில் கொள்ளை. ரைட்டா? இப்போது இந்த அம்மா திட்டின லட்சுமணன்ற ஒரு தவேக்காக்காரர், லட்சுமணனை பற்றி தான் பேசுகிறாங்க அந்த கேசட்டில். அவர் வந்து போய் நின்று பிடிஓ கிட்ட பேசுகிறாரு, மற்றவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்போன்னா இந்தம்மா வந்து அவன் வரவே கூடாது, அவனை தூக்கி உள்ளே உட்கார வச்சு ஜட்டியோடு உட்கார வச்சு சாவடிச்சிருவேன்னு இந்த அம்மா சொல்கிறது வந்து, அப்போ அங்கே கட்டிங் நடக்குது தானே. கட்டிங் நடக்காமல் இந்த அம்மா இப்படிலாம் பண்ணுமா? ரைட்டா? அப்போது தேன் எடுத்தவன் புறங்கணியை நக்க மாட்டான், புகை வந்து நெருப்பு இல்லாமல் வராது, இப்படிலாம் பல உதாரணம் சொல்லலாம்ல. அப்போது இவங்க ஆட்சி வந்து பல்லிழிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல்லிழிக்க ஆரம்பிக்கிறதுனால தான் உள்ளாட்சி தேர்தலையே இவங்க வந்து தள்ளி போடுறாங்க. நேர்மையான தமிழக மாணவர்களுக்கான நேர்மையான போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம், அதில் பாஜகவை பற்றி பேசவே மாட்டுறாங்க. ஏன்னா அமலாக்கத்துறை எஃப்ஐஆர் போட்டோன்னா எல்லோரும் உள்ளே போயிடுவாங்க. ரைட்டுங்களா? இதுதான் இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ இது வந்து தீய சக்தியா தூய சக்தியா அப்படின்றத வந்து உங்கள் முடிவுக்கே விட்டுடுறோம். நன்றி, வணக்கம்.